உச்சரிப்பு தெரிந்திருக்கிறது. இன்றைக்கெல்லாம் ஐ ஜீசஸ், இயேசு இயேசு என்று சொல்லுகிறோம். இயேசு 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 என்று சத்தமிடுகிறோம். அவருடைய பெயர் இயேசு அல்ல. மரியாள் இயேசு என்று கூப்பிடவில்லை. பிள்ளை எப்படி கூப்பிட்டார்? இஸ்வாஸ் இஸ்வாஸ் என்றுதான் அவர்கள் அரேமிய மொழியிலே கூப்பிட்டிருக்கிறார். இன்றைக்கு அந்த பெயருடைய ஒலி திரிந்து நம்ம வேற மாதிரி கூப்பிடுறோம். நான் வேலை பார்த்த இடத்துல ஒரு மேனேஜர் இருந்தார். அவர் ஆங்கிலேயர். அவருடைய பேர் டைலர். டைலர். எல்லாரும் அவரை டெய்லர் அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க. அவருக்கு ரொம்ப ஐம் நாட் டெய்லர், ஐம் டைலர் அப்படிம்பாரு. மறந்து போய் நாங்கள் திரும்ப அவரை டெய்லர் அப்படின்னு தான் சொல்றோம். ஒலி திரிபு. இஸ்வாஸ் என்பதுதான் அவருடைய பெயர். இந்த இஸ்வாசை தான் எபிரேய மொழியிலே யோசுவா என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, கிரேக்கத்திலே ஈசஸ் என்று சொல்லப்பட்டார். அவர் பேர் ஈசஸ் அல்ல. மரியாள் அவரை ஈசஸ் என்று கூப்பிடல. மரியாள் கூப்பிட்டது இஸ்வாஸ், பா இஸ்வாஸ் வாப்பா என்று கூப்பிட்டிருப்பார். பிரியமானவர்களே, அந்த ஈசஸ் என்பதைத்தான் அரபி மொழியிலே ஈசா என்று சொல்லுகிறார். அந்த ஈசா என்பதைத்தான் ஆங்கிலத்திலே ஜீசஸ் என்று சொன்னார். ஜே என்பதற்கு 200 ஆண்டுகளுக்கு முன்பாக உள்ள ஆங்கில உச்சரிப்பு யா. இன்றைக்கு நாம் ஜீசஸ் என்று இந்த எழுத்து ஆங்கிலத்திலே யா என்றுதான் முதலாவது உச்சரித்தால். எந்த ஃபோனடிக்ஸ் டிக்ஷனரியும் பாருங்க, யா என்ற உச்சரிப்புக்கு ஜே தான் போட்டிருப்பாங்க. இன்றைக்கு ஆங்கிலத்தில் 200 ஆண்டுகளுக்கு முன்பாக அவர் ஈசஸ் என்று அழைக்கப்பட்டார். இஸ்வாஸ் என்பதை ஆங்கிலத்தில் ஈசஸ் என்று அழைத்தார். அதை இன்றைக்கு நாம் ஜீசஸ் என்று அழைக்கிறோம். பிரியமானவர்களே, இதான் தமிழிலே ஈசன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஈசன் என்று சொன்னா நமக்கு என்னவோ கொஞ்சம் கொமட்டுது. ஜீசஸ் சொன்னா நமக்கு ரொம்ப நெருக்கமா தெரியுது. அவர் பேர் ஈசனும் அல்ல, ஜீசஸும் அல்ல, ஈசாவும் அல்ல. அவருடைய பேர் அவருடைய மொழியிலே இஸ்வாஸ். இஸ்வாஸ் என்பதை ஜீசஸ் என்று கூப்பிட்டால் நமக்கு இனிக்கிறது. ரீடர்ஸ் டைஜஸ்ட் உடைய யுனிவர்சல் டிக்ஷனரியில இந்த இஸ்வாஸ் என்பதான் ஈஸ்வர் என்று ரீடர்ஸ் டைஜஸ்ட் உடைய யுனிவர்சல் டிக்ஷனரியில இருக்கிறதை பார்த்தேன். ஆனால் நம்முடைய மயக்கம் ஈசன் என்று சொன்னால் ஏதோ ஒரு வேற மாஸ்டர் மாதிரி ஐயோ ஈசன் என்று சொல்லவா? சிவன் என்றால் அன்பு. பிரியமானவர்களே, அன்பாகவே இருக்கிற தேவன் அன்பாகவே இருக்கிறதை தமிழில் சிவன் என்று சொல்லுகிறோம். நமக்கு அது கஷ்டமாக இருக்கிறது. ஏனென்றால்